ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல்னால் என்னென்னா, எப்போல்லாம் பிஸ்னஸில் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். குரோனாலஜிக்கல் ஆர்டர்னால் இட் இஸ் ஆர்டர் ஆஃப் அக்கரன்ஸ். எப்போல்லாம் நம்ம பிஸ்னஸில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கோ அப்போல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். ஸோ இந்த ரெக்கார்ட் பேர் தான் வந்து ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு அக்கௌண்டிங் ரூல் இருக்குது. அது என்ன ரூல்னு இப்போ பார்க்கலாம். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஸோ இந்த ரூல் வச்சு தான் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பர்சனல் அக்கௌண்ட்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்னா என்னென்னா, பர்சனல் அக்கௌண்ட்லேயே 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். நேச்சுரல் பர்சன், இப்போ பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட பர்சனை பற்றி பார்க்குறது தான் வந்து பர்சன் அக்கௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து வினோத் அக்கௌண்ட் அண்ட் மாலினி அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு நேம், ஒரு தனிப்பட்ட பர்சனை வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட். இதெல்லாமே வந்து பர்சனல் அக்கௌண்ட் கீழே வரும். ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அண்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அக்கௌண்ட். இதெல்லாமே வந்து ஒரு பர்சன், ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு கம்பெனி, ஒரு லிமிட்டெட் ஒரு கம்பெனி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பர்சன்ஸில் வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட், ப்ரீபெய்டு ரெண்ட் அக்கௌண்ட். இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரி ஒரு ப்ரீபெய்டு ரெண்ட் அக்கௌண்ட்டை யார் பே பண்ணுவாங்க? பர்சன்ஸ் தான் பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது பர்சனல் அக்கௌண்ட்ஸில் வரும். டோட்டலாக வந்து பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட பர்சனை குறிக்கிறது வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு பர்சனை குறிப்பிட்டு வர்றது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் மீன்ஸ், ரியல் அக்கௌண்ட்டில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட் அண்ட் இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மெஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர் இதெல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அசெட். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அசெட் அக்கௌண்ட் எல்லாமே ரியல் அக்கௌண்ட்டாக வரும். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் இதெல்லாமே வந்து ரியல் அக்கௌண்ட். டைப் ஆஃப் அசெட்ஸ் எல்லாமே வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வரும். இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா வந்து வி கான் டச் அண்ட் சி. நம்மளால் வந்து டச் பண்ணவோ இல்லை பார்க்கவும் முடியாது, ஆனால் அது கூட வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வரும். என்னென்னா குட்வில், காப்பிரைட்ஸ். இப்போ குட்வில்னால் என்னது? ஒரு கம்பெனியோட ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்லாம் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், அப்புறம் இன்கம் அண்ட் கெயின்ஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சேலரிஸ் பெய்டு, ரெண்ட் பெய்டு, அப்படி இல்லைனா வந்து ரெண்டல் இன்கம் நம்மளுக்கு வரும். இன்ட்ரெஸ்ட், பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் இன்கம். அதே மாதிரி சேலரி இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட் பண்ணி வர்றது வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பேஸ் பண்ணி தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம். இப்போது சம்ஸ் பார்ப்போம். ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஜெயசீலி இஸ் த சோல் ப்ரொப்ரேட்டர் ஹேவிங் அ ப்ரொவிஷன் ஸ்டோர் ஃபாலோயிங் அதர் டிரான்சாக்ஷன்ஸ் டியூரிங் மந்த் ஆஃப் ஜான் 2019 ஜேர்னலைஸ் தெம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தான் வந்து இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். எதை பேஸ் பண்ணி போட போகிறோன்னா, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பேஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னென்னா, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000. ஸோ 80,000 கொடுத்து கமென்ஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ். அப்போனா நம்ம எப்படி போடணும்னா, இதான் ஃபார்மேட். இந்த புக்ஸ் ஆஃப் ஜேசிலி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப்னா லெஜர் ஃபோலியோ. நம்ம பேஜ் நம்பர் இந்த லெஜர் வந்து இந்த டிரான்சாக்ஷன் எந்த பேஜில் இருக்குது அது எல்எஃப், தென் டெபிட், கிரெடிட், டேட் போட்டுட்டதுக்கப்புறமா கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000. ஸோ இதில் என்னென்ன நேம் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா, கேஷ் அண்ட் ஜேசிலி கேபிட்டல் அக்கௌண்ட் 2 அஃபெக்ட் ஆகியிருக்கு. கேஷ்ன்றது என்னது? ரியல் அக்கௌண்ட். ஜேசிலி கேபிட்டல் அப்படின்றது வந்து பர்சனல் அக்கௌண்ட். இது பர்சனல் அக்கௌண்ட்னா தனிப்பட்ட பர்சன் தான் வந்து கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டுன்றது ரியல் அக்கௌண்ட் சொன்னோன்னா, ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் தான் இங்கே உள்ளே வருது. ஸோ கேஷ்ன்றதை வந்து நம்ம டெபிட்டில் போடுறோம். ஜேசிலி கேபிட்டல் அப்படின்றது பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில்
ஓட ரூல் என்னென்னா டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். இதை ஏன் நம்ம கிரெடிட்டில் போட்டோன்னா இவங்க தான் கொடுக்குறாங்க, ஜேசிலி வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கிரெடிட் த கிவரில், ஸோ ஜேசிலி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறோம் 80,000 டெபிட் அண்ட் 80,000 கிரெடிட். நெக்ஸ்ட்டு வந்து நரேஷன் என்னென்னா நம்ம என்ன இங்கே என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்கோமோ அதை ஷார்ட்டாக வந்து நரேட் பண்ணி எழுதணும். பீயிங் ஜேசிலி கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். Next transaction, deposited cash with bank 40,000. In deposited cash with bank, bankல வந்து 40,000 கேஷை டெபாசிட் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன நேம் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா, அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா கேஷும் பேங்க்கும் அஃபெக்ட் ஆகியிருக்கு. கேஷ் இஸ் ரியல் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் இஸ் பர்சனல் அக்கௌண்ட். கேஷ் ரியல் அக்கௌண்ட்டுன்றனால வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ வந்து கேஷை வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், அப்போ பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வெளியில் போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டில், ஸோ கேஷை கிரெடிட் பண்ணணும். பேங்க்குன்றது பர்சனல் அக்கௌண்ட்டா, பர்சனல் அக்கௌண்ட்னா என்னது ரூலு, டெபிட் த ரிசீவர். ஸோ பேங்க் தான் இங்கே ரிசீவ் பண்ணுறாங்க கேஷு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 40,000. நரேஷனில் பீயிங் டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க் ஷார்ட்டாக நம்ம நரேட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் டிரான்சாக்ஷன் இஸ் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் பை பேயிங் கேஷ் 5,000. நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம், 5,000 கொடுத்து, அதுவும் கேஷ் டிரான்சாக்ஷன் தான் இது. ஸோ இதில் என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகியிருக்கு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்றது வந்து நாமினல். ஏன் நாமினல் அக்கௌண்ட்னா, நாமினல் அக்கௌண்ட்டில் நம்ம நாமினல் அக்கௌண்ட்னா என்னது, எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம், கெயின்ஸ் தான் வரும். பர்ச்சேசஸ் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், ஏன்னா நம்ம காசு கொடுத்து கூட்ஸ் உள்ளே வருது, ஸோ அது ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே. அதனால் வந்து நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். இங்கே 2 அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகியிருக்கு, பர்ச்சேசஸ் அண்ட் கேஷ். ஸோ பர்ச்சேசஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் தானே நாமினல் அக்கௌண்ட்டில். ஸோ பர்ச்சேஸஸை டெபிட் பண்ணுவோம். கேஷ் என்னது, ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ நம்ம கேஷ் கொடுத்து தான் வாங்குகிறோம், நம்ம பிஸ்னஸ்லேருந்து என்ன ஆகுது, கேஷ் வெளியில் போகுது. ஸோ ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் படி கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் வெளியில் போகிறதுனால கேஷை வந்து நம்ம கிரெடிட்டில் போடுறோம், 5,000 and 5,000. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் லிம்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லிம்டன் அண்ட் கோ கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், கிரெடிட்டில் பண்ணுறோம். கிரெடிட்டில் பண்ணுறது நம்ம கடனுக்கு கூட்ஸை வாங்கிட்டு வரும். அப்படின்னும்போது இதில் என்னென்ன அக்கௌண்ட் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்குன்னா, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அண்ட் லிம்டன் அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகியிருக்கா. பர்ச்சேஸ் லிம்டன் அண்ட் கோ அப்படின்றது என்னது, ஒரு தனிப்பட்ட பர்சன். ஸோ அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். பர்ச்சேசஸ் அப்படின்றது நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். பர்ச்சேசஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே, அதனால் பர்ச்சேசஸை வந்து டெபிட்டில் போட்டுட்டு, பர்சனல் அக்கௌண்ட் லிம்டன் அண்ட் கோ வந்து பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் என்ன சொல்லுது, டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். ஸோ இவங்க கூட்ஸை கொடுக்குறது யார், லிம்டன் அண்ட் கோ தான், அதுவும் கிரெடிட்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும், 10,000. நெக்ஸ்ட்டு sold goods to Joy and received cash. sold goods to Joy and received cash. ஜாய்க்கு வந்து நம்ம சேல் பண்ணுறோம், அதே மாதிரி கேஷ் சேல்ஸ் தான், அவங்க அட் அ டைம் கேஷை பே பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னும்போது என்ட்ரி என்ன வரும்னா, இங்கே 2 அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகியிருக்கா, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டுன்றது என்னது, ரியல் அக்கௌண்ட். ரியலில் டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்ம சேல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், கேஷ் உள்ளே வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட் தானே கேஷு, அப்போது டெபிட்டில் வந்து கேஷ் அக்கௌண்ட் வருமா, கிரெடிட்டில் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸுன்றது என்னென்னா நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டில் சேல்ஸ் ஒரு டைப் ஆஃப் இன்கம், நம்ம சேல் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்கம் வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். கிரெடிட்டில் வந்து இன்கம் அண்ட் கெயின்ஸ் வரனால சேல்ஸ் வந்து நம்ம கிரெடிட்டில் போடுறோம். பீயிங் கேஷ் சேல்ஸு மேடு, அமௌண்ட் வந்து 11,000 and 11,000. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், பெய்டு சேலரிஸ் பை கேஷ் 5,000.
சேலரிஸ் பே பண்ணுறோம், அதுவும் கேஷில் பே பண்ணுறோம். ஸோ அப்படின்னும்போது இதில் 2 அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகியிருக்கு. என்னென்ன அக்கௌண்ட்? சேலரிஸ் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். சேலரி வந்து என்னது? நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா வந்து அது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ சேலரிஸை டெபிட் பண்ணிவிட்டு கேஷ் ரியல் அக்கௌண்ட். கேஷ் தான் வெளியில் போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் படி கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அமௌண்ட் வந்து 5,000 salary மேட் பண்ணுறோம். ஸோ இந்த என்ட்ரி. நெக்ஸ்ட் என்ட்ரி, பெய்டு லிம்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் த பர்ச்சேசஸ் மேட் ஆன் 4th Jan. நம்ம வந்து 4th Janல லிம்டன் அண்ட் கோ கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணோமா? 4th Jan இங்கே இருக்குது. பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து 10,000. அந்த 10,000 வந்து நம்ம கிரெடிட்டில் தான் வாங்கியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ கிரெடிட்டில் வாங்கினதுனால அதை அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறோம்? பே பண்ணுறோம். கேஷ் பே பண்ணுறோம். செக் மூலயமா பே பண்ணுறோம். ஸோ அப்படின்னும் போது இதில் என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகியிருக்குன்னா லிம்டன் அண்ட் கோ அண்ட் பேங்க். ஏன்னா பேங்க் மூலியமாக தானே நம்ம பே பண்ணுறோம், செக் மூலயமா பே பண்ணுறோம். ஸோ பேங்க்கும் லிம்டன் அண்ட் கோவும் அஃபெக்ட் ஆகியிருக்கு. லிம்டன் அண்ட் கோன்றது பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். ஸோ இங்கே யார் வந்து ரிசீவ் பண்ணுறா? நம்ம தானே அவங்களுக்கு கேஷ் பே பண்ணுறோம், செக் மூலயமா அவங்களுக்கு பே பண்ணுறோம். ஸோ லிம்டன் அண்ட் கோ வந்து டெபிட் ஆவாங்க, ஏன்னா அவங்க தானே ரிசீவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அஃபெக்ட் ஆகியிருக்கு? பேங்க் அஃபெக்ட் ஆகியிருக்கு. பேங்க்ன்றது பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் என்ன சொல்லுது? டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். பேங்க் தானே இங்கே கொடுக்குது. ஸோ பேங்க்கை கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் பண்ணால் 10,000 and 10,000. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இஸ் பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ் 1000. ஃபர்னிச்சரு வாங்குகிறோம், கேஷ் கொடுத்து வாங்குகிறோம். இதில் என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகியிருக்குன்னா ஃபர்னிச்சர் அண்ட் கேஷ். ரெண்டுமே வந்து ரியல் அக்கௌண்ட், அசெட் தானே ரெண்டுமே. ஸோ ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட்டுன்றனால ரியல் அக்கௌண்ட் ரூல் என்னது? டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதில் என்ன கோஸ் அவுட்? என்ன வெளியில் போகுது? கேஷ் வெளியில் போகுது. ஸோ அதனால் கேஷை கிரெடிட் பண்ணிவிட்டு உள்ளே என்ன வருது? டெபிட் வாட் கம்ஸ் இன். உள்ளே நம்மளுக்கு பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வருதுன்னா ஃபர்னிச்சர் வருது. ஸோ ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணிட்டு கேஷை கிரெடிட் பண்ணணும். 4,000 and 4,000. Narration is being furniture bought by cash. Next transaction, paid electricity charges by cash 1,000. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை கேஷ் மூலயமா பே பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்றது நாமினல் அக்கௌண்ட் தானே, ஏன்னா அது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட் என்னது? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது எதை கொடுத்து வாங்கியிருக்கோம்? கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது? டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது வந்து கேஷ் வெளியில் போகிறனால கேஷை இங்கே போடுறோம் கிரெடிட்டில், ஏன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அமௌண்ட் 1,000. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்க்காக பேங்க்லேருந்து நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ வித்ட்ரா பண்ணும்போது இதில் 2 அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகியிருக்கு. என்னென்ன அக்கௌண்ட்? ட்ராயிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ்ன்றது நம்ம வித்ட்ரானதை ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா பேங்க்லேருந்து தான் நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். பேங்க்ன்றது என்னது? பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். இதில் யார் கொடுக்குறாங்க நம்மளுக்கு? ஆக்சுவலி கேஷு பேங்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்கு கிரெடிட் பண்ணிவிட்டு ட்ராயிங்ஸை டெபிட் பண்ணணும். ஏன்னா நம்ம வித்ட்ரா பண்ணுறோம்ல, ட்ராயிங்ஸு ரிசீவர், நம்ம வித்ட்ரா பண்ணுறனால ட்ராயிங்ஸை டெபிட் பண்ணிடணும். லாஸ்ட் டிரான்சாக்ஷன், பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் ஃபர்னிச்சர் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் சார்ஜஸ், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நம்ம ஃபர்னிச்சரை வந்து வாங்கியிருக்கோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பேங்க் பே பண்ணுறாங்க நம்மளுக்கு பதில். ஸோ நம்மளுக்கு பதில் பேங்க் பே பண்ணுறனால இங்கே பேங்க் அக்கௌண்ட் ஒன்று அஃபெக்ட் ஆகும், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஒன்று அஃபெக்ட் ஆகும். பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். இங்கே பேங்க் தானே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறாங்க. ஸோ பேங்க்கை கிரெடிட் பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து என்ன அக்கௌண்ட் வரும்? நாமினல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டாரை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். தட்ஸ் ஆல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.